சிவாய நம. நான் உங்கள் கருவாண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தங்கத்தோட பரிகாரம் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தங்கம் சேரணும்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வாங்கக்கூடிய தங்கம் எல்லாமே, அதாவது நகைக்கடைக்கு போய் வாங்குற தங்கம் எல்லாமே பழைய நகைகளை உருக்கி மறுபடியும் புதுசாக செஞ்சு வச்ச தங்கத்தை நம்ம வாங்க போகிறோம். அந்த தங்கத்தை விற்கும் போது அவங்க எந்த கஷ்டம் இருந்தாங்க, எந்த சூழ்நிலை இருந்தாங்க நம்ம சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகள் தோஷமாக அந்த பழைய தங்கத்தில் இருக்குங்க. அதை புதுப்பிச்சு நம்மளுக்கு புது தங்கமாக கொடுக்கும்போது அந்த தங்கத்தை வாங்கின உடனே, அதாவது நகைக்கடைக்கு போன உடனே அந்த தங்கத்தை பார்த்தோம்னா எடுத்து நம்ம உடனே போட்டு பார்க்குறோம். போட்டு பார்த்து தான் வாங்கிட்டு வரோம். அந்த மாதிரி போடாதீங்க. அந்த தங்கம் பிடிச்சிருந்தா அந்த செயினோ அல்லது நெக்லஸோ என்ன வாங்குறீங்களோ அதை வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு வெள்ளை துணி எடுத்துங்க. வெள்ளை துணி எடுத்து ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்துக்கங்க. கல்லுப்பு தான் எடுக்கணுங்க, கண்டிப்பாக வச்சுக்கோங்க. கல்லுப்பு தான் எடுக்கணும். கல்லுப்பு எடுத்து அதில் பரப்பி வச்சுட்டு அந்த தங்க நகை அந்த நடுவில் வச்சுருங்க. நடுவில் வச்சு அது ஒரு சின்ன முடிச்சு மாதிரி போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு மறுநாள் அந்த முடிச்சை எடுத்து அவுத்துட்டு அதில் இருக்கிற தங்கத்தை எடுத்து ஒரு பன்னீர்லேயோ தண்ணீர்லேயோ கழுவி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு அந்த முடிச்சில் இருக்கிற உப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த உப்பை தண்ணியில் கரைச்சி கால்படாத இடமா ஒரு இடத்துல ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு தேங்காய் எடுத்துக்கங்க. ஒரு தேங்காய் எடுத்து ரெண்டாக உடச்சிருங்க. உடச்சிட்டு அந்த கண் இருக்கிற மூடியாக பார்த்து எடுத்துகிட்டு அந்த மூடிக்குள்ளே அந்த நம்ம வாங்கிட்டு வந்த நகையை ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ஒரு நிமிஷம் வச்சு அப்புறம் எடுத்துகிட்டு பூஜை ரூமில் வச்சு குளிகை நேரமாக பார்த்து அந்த தங்கத்தை நம்ம போட்டுக்குங்க. அதாவது யமகண்டம், ராகு காலம் அப்படின்னு சொல்லி தேதி காலண்டரில் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல குளிகன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த குளிகை நேரத்தில் எந்த காரியம் செஞ்சாலும் அது பன்மடங்காக பெருகு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. அதனால் அந்த டைமில் நீங்கள் அந்த தங்கத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கலாம். அதாவது நம்ம உடம்புல போட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம தங்கத்தை போட்டே இருப்போம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் கொஞ்சம், அதாவது ஒரு சொட்டு 1 கிராமாக இருந்தாலும் சரிங்க. நம்ம பெருசாக வாங்கினாத்தான் தங்கம் அப்படிங்கிறதுல 1 கிராமாக இருந்தாலும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பொருள் சேர்ந்துட்டே வருங்க. வாழ்க வளமுடன். சிவாய நம. இந்த சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு தேவை.